இப்போ டர்க்கி ப்ரௌனா பூனே ரெட்டான்னு பார்த்தோன்னா அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அழுகிடும். ஏன்னா இந்த பழத்தோட தன்மை அதுதான். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 4 மாதம் தண்ணி வேண்டாம். ஒரு செடி டெஃபினட்டாக 4 கிலோக்கு மேலே தாண்டாது சார் ஃபஸ்ட்டு 3 வருஷம் வரைக்கும். ஒரு கிலோ பழம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் விவசாயிக்கிட்டனா ஆர்கானிக்கில் பண்ணால் ஃப்ரீஸ் பண்ணாலும் இதை காப்பாற்ற முடியாது. இந்த பழத்துக்கு 4 நாள் தான். ஒரு ஏக்கரில் 800 செடியோ 900 செடியோ ஒவ்வொரு செடியையும் 7x7 வைக்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு செடியையும் அவங்க சேட்டலைட் மூலயமா பஞ்ச் பண்ணுறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ ஒரு புதிய ஒரு களத்தில் புதிய ஒரு பரிமாணத்தில் இருக்கோம். முதலாக ஒரு விவசாய வீடியோ நம்ம சேனலில் அச்சிறுப்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற அத்தி பண்ணையில் இருக்கோம். விவசாய தோழர்களே, நான் உங்களோட தமிழ் அத்தி தோட்டத்திலேருந்து. என்னோடய பேர் சுரேஷ். என் தம்பி விமல்ராஜ் தான் எல்லா வீடியோவும் பண்ணுவாங்க. இன்றைக்கி சார் திடீர்னு வந்துட்டார், அதனால் நான் பேச வேண்டியதாகிடுச்சு. நான் மதுராந்தகம் தாலுக்கா அச்சரப்பாக்கம் ஒன்றியம் கீழ் அத்திவாக்கம்ன்ற ஒரு கிராமத்தில் அத்தி விவசாயம் பண்ணிட்டு வரேன். இது 4வது வருஷம். இந்த தமிழன் அத்தி ஃபார்ம் ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகுது? 8 வருஷம் ஆகுதுங்களா? 5.5 வருஷம் ஆகுது. 5 வருஷம். ஆனால் பீக் ஆகிட்டு 4 வருஷம் தான் ஆகுது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் தேடி கண்டுபிடிச்சதே நான் 3 வருஷம் ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு ரேட்டு ஒவ்வொரு இடத்துல போகும்போதும் இப்போ வரைக்கும் நான் கடைசியாக பார்த்த யூடியூப் வீடியோ வரைக்கும் இது வரைக்கும் யாரும் உண்மையை சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதை நான் யாரையும் ப்ளைம் பண்ணுறதுக்காகவோ யாரும் தாழ்த்தி பெறதுக்காகவும் நான் சொல்லலை. நான் போன வாரம் ஒரு விவசாயம் சேனல் பேரெல்லாம் வேண்டாம், அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ செடி வைக்கலாம், அவ்வளோ செடி வைக்கலாம், இத்தனை டன் காய்க்கும், ஒரு உண்மைத்தனம் கூட இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியல. இதை நான் உண்மையாகவே யாரும் மனசில் கஷ்டப்படுத்திக்காதீங்க, யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. தயவுசெய்து விவசாயிக்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்குற பொருள் விவசாயி கஷ்டப்பட்டு அதை உருவாக்கணும். அவங்களோட உழைப்பை நீங்கள் வீணடிக்காதீங்க. இது என்னோடய ஹம்பல் ரிக்வெஸ்ட். நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம கொடுக்குற செடி அது 100 ரூபாய்க்கு கொடுங்க, 150 ரூபாய்க்கு கொடுங்க, 50 ரூபாய் 10 ரூபாய் கூட கொடுங்க, அது அவங்களோட விருப்பம். ஒரு விவசாயியோட உழைப்பு இருக்குது. இது 7 மாதம் வரைக்கும் குறைஞ்சபட்சம் அது கூட போராடணும். 7வது மாதம் தான் அதில் ஒரு பிஞ்சு பார்த்து 5 மாதத்துலேயே பிஞ்சு வச்சிடும். பட் 7வது மாதத்துலேருந்து அறுவடைக்கு நம்ம எடுக்க முடியும். ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ செடி தான் வைக்கணும்னு ஒரு லிமிட் இருக்குது. நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. அது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் நான் எந்த வீடியோவுமே பேசலை, இதான் ஃபஸ்ட்டு வீடியோ. இதை என்னன்னு தெரியல, இன்றைக்கி எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. சரிங்க தொழில். இப்போ அத்தி விவசாயம் பண்ணணும்னு ஒரு ஆசைப்படுறாரு, விவசாயம் ஆசைப்படுறாரு. அவர்கிட்ட ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது. சரி, அவர் எப்படி பண்ணணும், என்ன பிகினிங்கை ஸ்டார்டிங் என்ன பண்ணணும், எப்படி நிலத்தை பதப்படுத்தணும், என்ன அளவில் செடிகள் வைக்கணும் சொல்கிறேன் சார். ஃபஸ்ட்டு இந்த செடி எல்லா மண்ணிலையும் வரக்கூடியது. உப்பு தண்ணி உப்பு மண்ணில் மட்டும் வர்றதில்லை. அதையும் நாங்கள் ட்ரையல் பார்த்துட்டோம். எல்லா விதமான மண், கரிசல் ஆகட்டும், செம்மண் ஆகட்டும், வறண்ட பூமி ஆகட்டும். இப்போ எங்களுதுலேயே 3 விதமான மண் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், காட்டுறேன் நான். கல்லாமுடிச்சின்னு சொல்லுவாங்க. தண்ணியே நிற்காது, எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நிற்காது. சில தண்ணிலாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊறுச்சுன்னா காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். களிமண் பூமியில், முக்கியமாக களிமண் பூமியில் தான் இந்த தண்ணி ஊற்றிட்டா காயறது ரொம்ப கஷ்டம். அந்த பூமியிலையும் நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவர் ஒரு ஆர்மி, எக்ஸ் ஆர்மி வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் விவசாயம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என் யூடியூப் சேனலில் பார்த்து ஒரு வாட்டி கூப்பிட்டாரு. இது 1.25 வருஷம் ஆகுது. மணப்பாறை கிட்ட வச்சு கொடுத்துருக்கோம். மணப்பாறையில் ஏதோ ஒரு கிராமம், பேர் கரெக்டாக ஞாபகம், மரவக்குறிச்சி. களிமண் பூமியில் வராதுன்ற ஒரு கருத்து இருந்துச்சு. நானும் பயந்தேன், அவருக்கு வச்சு கொடுத்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, களிமண் பூமியிலையும் வர வச்சுருக்க கேட் ஃபார்ம் 140 ரூபா ஷேர் பண்ணுறாரு. அவரும் வீடியோ போட்டிருக்காரு. நல்ல விளைச்சல் இருக்குது. அதனால் இது எல்லா மண்ணிலையும் வருது. இது என்ன அளவில் வைக்கணும்? ஒரு கண்ணுக்கு இடைவெளி எவ்வளோ இருக்கணும்? ஒரு கன்று 7க்கு 7.5 பேஸில் பூனே ரெட் வைக்கலாம் சார். டர்க்கி ப்ரௌன் வைக்கிறீங்க, ஒரு எக்ஸாம்பிள். டர்க்கி ப்ரௌன் ரகங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 3 ரகம் தான் சார் ஃபெமிலியராக வந்திருக்கிறது 3 ரகம் தான். பட் நான் பார்த்துருக்கிறது ஒரு 17 ரகம் பார்த்துருக்கேன். அது கூட இப்போது ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஃபாரின்லேருந்து ஒரு யூடியூப் பார்த்துட்டு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். ஆக்சுவலாக அவர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் லேண்டு தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் குறிப்பாக திருச்சி தாண்டி ஏதோ சம் வில்லேஜ், நேம் தெரியல. அவர் நேமை சேவ் பண்ண முடியல. ஆக்சுவலாக அவர் 3 நம்பர் டிஜிட்டில் தான் கூப்பிட்டுருந்தார். அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அவர் ஒரு 14 ரகம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தார். இதெல்லாம் உண்மை தான் சுரேஷ், ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் போடுற மாதிரி ஃபேக்கான வீடியோ எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாதுன்னாரு. எங்கள் வீடியோ எப்படி சார் இருக்குது, தமிழ்நாட்டு தோட்டத்துன்னு வெரி பியூட்டிஃபுல், இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்ததில்லைன்னு சொல்கிறார். எனக்கு கொஞ்சம் ஒரு ஏக்கருக்கு 7க்கு 7ன்ற பேஸில் பண்ணோன்னா 50 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு செடின்னு எடுத்துக்கிட்டோன்னா 890 வரைக்கும் பண்ணலாம் சார். நாங்கள் 800 செடி தான் ரெஃபர் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, அவுட்டர் டு அவுட்டர் பவுண்டரி
ஒரு செடி எடுத்துருங்கன்னு தான் சொல்கிறோம். ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஒரு பவுண்டரி எடுத்துட்டோன்னா, இப்போ கிழக்கு மேற்கு, இப்போ என் ஃபீல்டில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இது கிழக்கு மேற்கு, அதாவது அந்த பக்கம் எடுத்திங்கன்னா 36 செடி போயிடும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் 36 செடி போயிடும். ஏன்னா பவுண்ட்ரி போடும்போது பவுண்ட்ரிலேருந்து ஒரு செடி எடுக்கிறது பெட்டர். ஏன்னா இது பழம் வந்துட்டு சாப்பிட்ற பழம்ன்றதுனால எல்லாம் பிடுங்கி சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் வந்து அந்த 36 செடி எடுக்க சொல்கிறோம். 72 செடி, அதனால் நாங்கள் 800 செடி ரெஃபர் பண்ணுறோம் சராசரியாக. இப்போ ஒரு செடி வந்து நீங்கள் எவ்வளோ விற்கிறீங்க? நீங்களே தயார் பண்ணி கொடுக்குறீங்களா? இது நாங்கள் தயார் பண்ணுறதுக்கு இன்னும் தாய் செடியாக மதர் பிளான்ட் ஆகலை சார். இது நாங்கள் புனேலேருந்து வாங்கி ஒரு 72 நாள் பதப்படுத்தி இந்த ஐ மீன்ஸ் நார்த்துலேருந்து எடுத்து சவுத்துக்கு அதை குணத்தை மாற்றி தான் நாங்கள் விவசாயத்துக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு செடின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அவங்களுக்கு எல்லா ஸ்பெசிலிட்டியும் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ கூட வாரத்தில் வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி எங்கள் செடியில் இருந்தெல்லாம் கவாத் போட்டு எடுக்கக்கூடாது, கொடுக்க மாட்டோம். நாங்கள் போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் 10 ரூபாய்க்கு செடி கொடுப்பேன், இது உறுதி. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வெரைட்டி சொன்னீங்க இல்லையா, 3 வெரைட்டி இருக்குது இதில். நாங்கள் பார்த்தது, நான் தமிழ்நாட்டில் பார்த்தது கடைசியாக சவுத்தில், அதாவது நார்த்து விட்டுருங்க, சவுத்தில் பூனே ரெட், டர்க்கி ப்ரௌன், டயானா, இந்த 3 வெரைட்டி தான் இருக்குது. இந்த 3 வெரைட்டியில் நடவு முறையும் மாறும், அதோட தரமும் மாறும். ஃபஸ்ட்டு நான் வந்து நடவு முறையை சொல்லிடுறேன். பூனே ரெட்னா நான் ஏன் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னா அதுதான் எனக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு செடியில் எவ்வளோ காய் வச்சிருக்கு. நான் எல்லாருக்கிட்டே சொல்வேன், ஒரு செடியில் இவ்வளோ காய் வைக்குது, ஒரு கிலோ ஒரு பழம் வந்துட்டு இவ்வளோ வெயிட் வருதுன்னு. ஒரு செடியில் சராசரியாக ஃபஸ்ட்டு வருஷத்துலேருந்து 3 வருஷம் ஆவரேஜ் தான் எடுக்கணும். மொதல் வருஷத்தில் எவ்வளோ வரும், ஒரு செகண்ட் இயர் எவ்வளோ வரும்னு நம்ம சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. இப்போ பூனே ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7க்கு 7 வைக்கலாம். டர்க்கி ப்ரௌன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7க்கு 9 வைக்கலாம். டயானா எடுத்துக்கிட்டிங்கன்னா 10க்கு 12 வைக்கிறது பெட்டர். ஏன்னா அது வந்து பழம் வெயிட் நிறைய வரும், நிறைய காய்க்கும். இப்போது அதோட மகசூல் சொல்லிடுறேன். டயானா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செடிக்கு 4 கிலோலேருந்து 4.5 கிலோ ஃபஸ்ட்டு வருஷமே வந்துடும். ரீசன் என்னன்னா, பழம் பெருசாக இருக்கும், பழம் வந்து சீக்கிரம் அழுகிடும். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அதை வந்துட்டு வேல்யூ ஆடட், மதிப்பு கூட்டி தான் விற்கணுன்றது. ரீசன் என்ன, அதை பேக் பண்ணி 8 மணி நேரத்துக்கு மேலே பேக்கிங்குள்ளே வைக்க, ஐ மீன் 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வைக்க முடியாது. மேக்ஸிமம் அதோட செல்ஃப் டைம், அதாவது அதோட லைஃபே வந்து பார்த்திங்கன்னா 5 to 7 மணி நேரம் தான். ப்ராக்டிக்கலாக வேணால் பார்த்துக்குங்க. சரி, டர்க்கி ப்ரௌனுக்கு ஏன் போகிறோம்? டர்க்கி ப்ரௌன் கலரிஷாக இருக்குது. என்னோடய சொந்த அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கலரிஷ் நல்லாயிருக்கு, 4 நாள் வரைக்கும் டெஃபினட்டாக தாங்குது, இது உண்மை. நீங்கள் வேணால் ட்ரையல் பார்த்துக்கலாம். என் பழத்தில் வாங்கி பேக் பண்ணக்கூடாது. பேக் பண்ணாமல் வச்சிங்கன்னா ஒரு 24 டிகிரி டெம்பரேச்சரில் நீங்கள் மெயின்டைன் பண்ண, ஐ மீன் வீட்டுக்குள்ளே வச்சா போதும், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஆவரேஜ் 24 டிகிரி டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது 4 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். இது சவால் நான் சொல்கிறேன். பூனே ரெட் வந்து அதாவது பறிச்சதுலேருந்து 3 நாள் டெஃபினட்டாக வச்சுக்கலாம். பேக் பண்ணிங்கன்னா 1 டே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அழுகிடும். ஏன்னா இந்த பழத்தோட தன்மை அதுதான். எல்லாம் சொல்கிறாங்க 1 வாரம் வச்சுக்கலாம், 10 நாள் வச்சுக்கலாம், 15 நாள் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு. அது பாசிபிளே கிடையாது. ட்ரை லேண்டில் வரும், தண்ணி இல்லைனாலும் இது வந்து உயிர் வாழும் செடி. காய்ப்பு திறன் வந்த பிறகு தண்ணி இல்லைனா ரொம்ப கஷ்டம், பழம் வந்து சுருங்கிடும், அந்த ஸ்வீட்னஸ் போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த பியூட்டினஸ், அந்த அழகாக இருக்கும் இல்லையா பழம், அது போயிடும். இதுதான் வந்துட்டு 3 வெரைட்டிக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த டர்க்கிஷ் ரெட் சொன்னீங்கல்ல, ஆமாம், அது ஏன் வந்து நீங்கள் இப்போ பரிந்துரை பண்ண மாட்டேன்றீங்க? பரிந்துரை பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா, இப்போது எல்லா விவசாயிக்குமே ஒவ்வொரு தாட் இருக்குது சார். இதை எது கூட கம்பேர் பண்ணலான்னா, இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் சவுத்தில் டர்க்கி ப்ரௌனை கம்பேரிசன், அதாவது ஒப்பிட்டு பார்க்குறோன்னா பூனே ரெட் கூட மட்டும்தான் ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஏன்னா டயானா டெஃபினட்டாக பேக் பண்ண முடியாது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ டர்க்கி ப்ரௌனா பூனே ரெட்டான்னு பார்த்தோன்னா, நீங்கள் பார்த்தீங்க, இப்போது நான் அந்த ஃபீல்டை காட்டுறையில் தனியாக எடுத்துங்க வீடியோ, ஒரு செடிக்கு டெஃபினட்டாக 2.5 கிலோலேருந்து 3 கிலோ தான் தொடுது. இது 4வது வருஷம், சரிங்களா? இதை நீங்கள் நிறைய பழம் வந்துட்டு கவாத்துக்கு முன்னாடியே செடியிலே நின்றுடுது. நம்ம கையில் எடுக்கிறது பார்த்திங்கன்னா 2-2.5 கிலோ தான் எடுக்க முடியுது. இது இப்போ நான் கண்ட உண்மையில் சொல்கிறேன். அதே மாதிரி பழம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அது மார்க்கெட் போகும்போது எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல, பட் ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது பூனே ரெட் தி பெட்டர். ஏன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஃபஸ்ட் இயர்லேருந்து 3 வருஷம் வரைக்கும் ஆவரேஜாக எடுத்தோன்னா 3 கிலோ டெஃபினட்டாக தருது ஒரு செடி. இப்போ தண்ணி இப்போ எப்படி எந்த அளவுக்கு பாய்ச்சணும், எந்த அளவுக்கு தண்ணி தேவை? இது ஆர்கானிக்காக இன்ஆர்கானிக்கான்னு பொறுத்து தண்ணியோட தரம். ஆர்கானிக்கில் பண்ணிங்கன்னா, நான் சொல்லிட்டு இருக்கிறது இது வரைக்கும் சொன்னது ஆர்கானிக். இன்ஆர்கானிக் பண்ணிங்கன்னா நீ என்ன சொன்னாலும் இந்த செடி கேட்கும். ஒரு செடி இப்போது இந்த ஒரு செடிக்கு 130 பழம் வரைக்கும் மேக்ஸிமம் ஃபஸ்ட் இயர்லேயே வருது.
இன்ஆர்கானிக்கில் பண்ணிங்கன்னா 40 கிராம் 50 கிராம் வரைக்கும் போகும் பூனே ரேட்டு. இது உண்மை. நீங்கள் என்ன ட்ரையல் பண்ணி பாருங்கள். ரொம்ப பெருசெல்லாம் வேணாம். யூரியா, பொட்டாசியம், டிஏபி இது 3 போதும் இன்ஆர்கானிக்னா. ஆர்கானிக்னா உங்களுக்கு பஞ்சகாவியா, மீன் அமிலம், கடலை புண்ணாக்கு, வேஸ்ட் டீகம்போசர் இதை வந்து நாங்கள் ரொட்டீனாக கொடுப்போம். சம்மர் சீசனில் வந்து புண்ணாக்கை கட் பண்ணிவிடுவோம் அந்த 4 மாதம் மட்டும். ஏன்னா கொடுத்தாலும் உடனே காஞ்சிடும் அது. அந்த ஒரு ரீசனுக்காக அப்படி பண்ணுவோம். இப்போ இது வந்து சராசரியாக இந்த பழத்தை பூனே ரேட்டை எடுத்துக்கங்க. 120 பழம் ஆவரேஜ் எடுத்துக்கலாம். அதாவது அந்த 3 வருஷத்துக்கும் சேர்த்து. இன்ஆர்கானிக்கில் பண்ணும்போது 3 வருஷத்துக்கும் சேர்த்து 2 வருஷத்துக்கு 3 ஈல்டு எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது ஆவரேஜாக ஒரு செடியில் டெஃபினட்டாக 110 பழம் ஆவரேஜாக எடுத்துக்கங்க. நான் 110 பழம் சொல்லுவேன் எப்பவுமே. 100 பழம் எடுத்துக்கங்க. 30லேருந்து 34 கிராம் வரும் ஒரு பழம் ஆர்கானிக்கில் பண்ணிங்கன்னா. இதுதான் மேக்ஸிமம் வெயிட். ஆவரேஜாக எடுத்திங்கன்னா 27 கிராம் 25 கிராம் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வராது. பூனே ரெடி தான் ஆர்கானிக்கில். அப்போ ஒரு கிலோவுக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா 27லேருந்து 30 பழம் வருதா? அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு செடி எவ்வளோ கொடுக்குது? மேக்ஸிமம் 3.25 கிலோ 3 கிலோ தான் ஆவரேஜ். இதை பேக் பண்ணி எடுத்து போகும்போது ப்ளஸ் பறிக்கும் போது ப்ளஸ் நுனியில் ஒரு 5 பழம் நிற்கும், அடியில் ஒரு 5 பழம் நிற்கும். இதெல்லாம் எடுத்திங்கன்னா 2.25 கிலோ தான் ஒரு செடி அதோட ஆயுள் காலத்தில் ஒரு ஈல்டிங்க்கு தரும். இது ஈல்டிங் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, செடி வச்சதுலேருந்து 5ஆவது மாதம் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சுன்னா 7ஆவது மாதத்துலேருந்து பறிக்கலாம் சார். இந்த 100 பழத்தை ஆர்கானிக்கில் பண்ணும்போது ஒரு செடிக்கு ஒரு பழம் தான் பறிக்க முடியும். அதுதான் ஆர்கானிக். அப்போது 100 பழத்தை நம்ம ரொட்டீனாக பறித்து முடிக்கும்போது 3 மாதம் போயிருக்கும். ரொம்ப நல்லா கேர் எடுத்து தண்ணி கொடுத்து நல்லா பார்த்துக்கிறோன்னா 4ஆவது மாதம் வரைக்கும், அதாவது 120 பழமும் பறிக்கலாம். அதாவது இப்போ நாங்கள் வந்து எங்கள் பூமிக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். விவசாயி இதை கேர் எடுத்து பார்த்தோன்னா டெஃபினட்டாக 100 பழத்துக்கு மேலே பறிப்பாங்க. அப்போ 4 கிலோ ஹையஸ்ட் 120 நாள் வரைக்கும் பறிப்பாங்க. 120 நாள் பறித்து முடித்த உடனே பழத்தில் செடியில் வந்து இலைகள் கம்மியாயிட்டு திருப்பி கிளைகள் வளர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம கவாத் பண்ணிக்கணும். கவாத் பண்ணிங்கன்னா நான் ஆர்கானிக்லேயே சொல்லிடுறேன். கவாத் பண்ணிங்கன்னா கவாத் பண்ணதுலேருந்து திருப்பி வந்துட்டு 120லேருந்து 150 நாள் இது சராசரியாக இந்த ஹைட் வரதுக்கு. இந்த செடியை பார்த்தீங்களா, இந்த ஹைட்டுக்கு 4 மாதம் டெஃபினட்டாக எடுக்கும் இது. அப்போது 4 மாதம் வளர்கிறதுக்கும் 3 மாதம் பறிக்கிறதுக்கும் தான் ஆவரேஜ் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்கன்றதுலாம் ஒவ்வொரு விவசாயியோட ஒரு திறமை இல்லையா? மண்ணோட வளம், அவங்க கொடுக்குற மருந்து, தண்ணி இதெல்லாம் போகிறது. அதனால் ஆவரேஜ் ஒரு ஈல்டுக்கு 3 கிலோ நம்ம டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை தண்ணி பாய்ச்சணும்? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 4 மாதம் தண்ணி வேண்டாம். ஏன்னா மழை வரும், விட்டு போகும், அப்புறம் அந்த மாதிரி போகும். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் பனி இருக்கும். அப்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு ஒரு தண்ணி கொடுக்கலாம். இது மேக்ஸிமம். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 5 மாதம் தினமும் தண்ணி கொடுக்கணும். மினிமம்னா கூட குறைஞ்சபட்சம்னா கூட 8 லிட்டர் ஒரு செடிக்கு தரணும். ஏன்னா இது காய்ப்பு திறனே பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் டெஃபினட்டாக இதை செடியை வைக்க முடியாது. அடுத்த 7ஆவது மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று நல்ல வெயில் காலத்தில் பழம் ஸ்டார்ட் ஆகும், இல்லை பனி காலத்தில் ஸ்டார்ட் ஆகும். பனி காலத்தில் பழம் ஸ்டார்ட் ஆச்சுனாலும் நீங்கள் கவாத் பண்ணுறது ஆல்மோஸ்ட் அந்த வெயில் காலம் முடிகிற ரேஞ்சுக்கு வந்துடும். சரி, நீங்கள் வெயில் காலத்து முடியும் போது செடி வைக்கிறீங்க அப்படின்னா பனி காலத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து டைம் லைன் தான் சார். 100 நாள் பறிப்பு திறன். அதாவது நான் சொல்கிறது என்னோடய ஃபார்மில் இது எல்லாருக்குமே பொருந்தும். 100 to 110 நாள் தான். அதனால் 4 மாதம் காய்ப்பு பறிக்கலாம், 4 மாதம் டைம் எடுத்துக்கும். அப்போ ரொட்டீனாக வருஷத்துக்கு 2 வாட்டி பறிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஆர்கானிக்கில் 2 வருஷத்துக்கு 3 வாட்டி தான் பறிக்க முடியும். இதுதான் உண்மை. இப்போ எங்கே மார்க்கெட் பண்ணுறது? இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு செடிக்கு 3 கிலோ ஆக்கில் கிடைக்குது. சரி, பெரிய அளவுக்கு சேருதுன்னு வச்சிங்களேன். அதை வந்து இப்போ வெளியே என்ன ரேட் போகும், எங்கே கொண்டு போய் நாங்கள் மார்க்கெட் பண்ணோம்? அதை இப்போது மற்றவங்க மார்க்கெட் பண்ணுறதுன்றது என்னால் எப்படி எடுத்துக்க முடியல சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க்கெட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் செடி கொடுக்க ஆரம்பித்து 2 வருஷம் ஆயிடுச்சு. விவசாயிங்களாம் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வியே இதுதான். சார் நீங்கள் பாட்டுன்னு எதுனா ஒரு செடியை கொடுத்துட்டு போயிடுறீங்க சார், நாங்கள் வந்து வளர்த்துட்டு மார்க்கெட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறோம் சார். சரிங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறது. இப்போ நாங்கள் எடுத்தோன்னா நாங்கள் வந்து இது வரைக்கும் 120 ஏக்கர் கொடுத்துருக்கோம் சார். 3 ஏக்கர், 5 ஏக்கர், 2 ஏக்கர் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா எங்களோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா தமிழ் நத்தி தோட்ட கான்செப்ட். தமிழன் நத்தி தோட்டம்னு ஒரு பேரை வச்சு நான் விவசாயம் பண்ணுறது. தம்பி தான் எல்லாத்துக்குமே பேசுவாங்க, அவங்க ஹார்டிகல்ச்சர் படிச்சிருக்காங்க. என்னோடய கான்செப்ட் என்னென்னா இதில் நிறைய சீட்டிங் நடக்குது. பி ஃப்ராங்க், இது நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு செடி 180 ரூபா, 160 ரூபாய், 170 ரூபா, அப்புறம் வந்துட்டு கடைசியாக பார்த்த வீடியோ 60 ரூபா.
அதுக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னா சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இன்றைக்கி. இதான் உண்மை. அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. வாயில் வந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு செடி டெஃபினட்டாக 4 கிலோவுக்கு மேலே தாண்டாது சார். ஃபஸ்ட்டு 3 வருஷம் வரைக்கும். 4வது வருஷம் வேணால் 5 கிலோ சொல்லலாம். அங்கேருந்து 7 வருஷம் வரைக்கும் அந்த 5 கிலோ மெயின்டைன் ஆகும். அதுக்கு மேலே வைக்க முடியாது. செடி தாங்காது. செடியாக தான் இருக்கும். அப்போனா ஹையஸ்ட்டே 5 கிலோ தான் ஒரு செடிக்கு. ஏன்னா நான் அது வரைக்கும் தான் பார்த்துருக்கேன். 14 வருஷன்றது பூனேல பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு 12 கிலோ 13 கிலோ கொடுக்குது. பட் நம்ம அவ்வளோ லாங் இப்போ எவ்வளோ நாளில் காய்க்கும்? இதான் எல்லோரோட கேள்வியாக இருக்குது. செடி வச்சதுலேருந்து 7வது மாதம் பறிக்கலாம். ஒரு கிலோ பழம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் விவசாயிக்கிட்டனா ஆர்கானிக்கில் பண்ணால் 80 ரூபா சார். இன்ஆர்கானிக்னா 70 ரூபா சார். இது ஓப்பன் ஹார்ட்டாக எல்லாருக்கிட்டுமே சொல்லிட்டுருக்கேன். மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த பழத்துக்கு இன்னும் எப்படி இருந்தாலும் என்னோட கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு கார்பரேட் கை வைக்காது. ஏன்னா இதோட விளைச்சலும் கம்மி, எல்லாமே நார்த்து தான். இது ஆர்கானிக்கில் பண்ண முடியாது, அவங்க போய் சொல்லவும் முடியாது. வேல்யூ ஆடட் போனாலும் இதில் பெருசாக பெனிஃபிட் பார்க்க முடியாது அவங்களால. ஏன் அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணாலும் இதை காப்பாற்ற முடியாது. இந்த பழத்தை 4 நாள் தான். அப்போது இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்கன்றது என்னோடய நம்பிக்கை. இதை நீங்கள் மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பேசுகிறது என்ன தப்பு இருந்து குறை இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த வாட்டி போட வீடியோவில் மாற்றிக்கிறேன். 1. 2வது இதோட மார்க்கெட் திறன். இப்போ நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன், நிறைய பேர் கேட்டாங்க பழம் எடுத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு. சார் கட்டாயமாக எடுத்துக்கிறேன். செடி எவ்வளோ சார்? 50 ரூபா. நான் இப்போது அதுலேயும் கொஞ்சம் ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன் சார். பட் அது எல்லோரும் எதிர்பார்க்க வேண்டாம். ப்ரைவேட் செக்டர் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. 7 ரூபா கொடுக்குறாங்க ஒரு செடிக்கு. எப்படி அப்படின்னா இந்த விவசாயத்தை காப்போன்ற நிறைய டீம்லாம் இருக்கு இல்லையா, ப்ரைவேட் ஆர்கனைசர்ஸ். அவங்க வந்து இப்போ நான் ஒரு விவசாயிக்கு வச்சு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ஏக்கரில் 800 செடியோ 900 செடியோ ஒவ்வொரு செடியையும் 7x7 வைக்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு செடியையும் அவங்க சேட்டலைட் மூலயமா பஞ்ச் பண்ணுறாங்க. ஃபோட்டோ எடுத்து அவங்க ஆப்பில் அப்லோட் பண்ணுறாங்க. வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு. வச்சுருக்காங்க ப்ரூவ் பண்ணிட்டா அவங்க ஆதார் கார்டு, அவங்களோட பேங்க் பாஸ்புக் கொடுத்துட்டிங்கன்னா எங்களோட பில் புக், நீங்கள் எங்ககிட்ட செடி வாங்கலாம் கூட என்னை ரெஃபர் பண்ணுங்கள், நான் ரெஃபர் பண்ணி தரேன். அந்த சப்சிடி அந்த ஜிஎஸ்டி பில்லாக இருக்கணும் நீங்கள் செடி வாங்கினா. அதனால தான் நான் ஜிஎஸ்டி வாங்கி பண்ணிகிட்ருக்கேன். அந்த எங்களோட ஜிஎஸ்டி பில், உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பேங்க் டீட்டெயில் கொடுத்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக 5 to 7 ரூபா நான் வாங்கித்தரேன். 1. அதே மாதிரி நாங்கள் ஒரு விஷயம் பண்ணோம். 70 years எபோவ் உள்ளவங்க, 70 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அவங்களுக்கு செடி கொடுக்குறோன்னா அவங்க விவசாயம் பண்ணுறதா இருக்கணும். நாங்கள் பேசும்போதே தெரிஞ்சிடும் அவங்க விவசாயம் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க பையனுக்கு வச்சு கொடுக்குறாங்களா, இல்லை இவங்க ஆதார் கார்டை பயன்படுத்தி யாருன்னா வாங்கி கொடுக்குறாங்களான்னு நாங்கள் பேசும்போதே தெரிஞ்சுப்போம். அவங்களுக்கு 45 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சார். 1. இது கவர்மெண்ட்டில் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு, ஹெக்டேர்னால் 2.5 ஏக்கர் சார், 30,000 ரூபா தராங்க. அப்போ ஒரு ஏக்கருக்கு 12,000 ரூபா டெஃபினட்டாக தராங்க. நாங்கள் கொடுக்குற பில் எடுத்துன்னு போய்ட்டு விஓ கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வந்து சிட்டாடங்களில் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றாரு. அது தோட்டக்கலைத்துறைக்கு ஆட்டோமேட்டிக்காகவே போயிடுது ஆன்லைன் ப்ராசஸில். அவங்க வந்து இதே தான் ப்ராசஸ். சிட்டாடங்கள், கடைசியாக வாங்கின சிட்டாடங்கள், உங்களோட பாஸ்புக், உங்களோட ஃபோட்டோ கூட இப்போ கேட்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க டைரெக்டாக அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு 45 to 60 நாளில் அந்த 12,000 ரூபா வந்துடுது ஒரு ஏக்கருக்கு. இது மானியம். இது வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த ட்ரிப் இரிகேஷன் நீங்கள் போட்டிருக்கீங்களா, இதுக்கு வந்து மானியம் உண்டா? கட்டாயமாக கவர்மெண்ட்டில் உண்டு சார். பட் இப்போ இவங்க வந்துட்டு இதுக்காக எதுவும் இந்த ப்ராசஸ் எதுவும் எடுக்காதனால இந்த ஒரு 6 மந்த்தாக லேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் அப்ளை பண்ண உடனே வந்துடும். இப்போ இந்த லான்ச்சில் ஏதோ கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் டெஃபினட்டாக இதுக்கு 100% ஃப்ரீ மானியம். சிறு குறு விவசாயியில், பெருக்குறு விவசாயின்னு போகும்போது உங்களுக்கு 75% கொடுக்குறாங்க சார், 75%. இப்போ ஒரு செடி வந்து அதிகபட்சம் எத்தனை வருஷம் காய்க்கும் சார்? இது 20 வருஷத்து செடின்னு சொல்கிறாங்க சார். நான் கடைசியாக புனேயில் பார்த்தது 14 வருஷம் செடி பார்த்துருக்கேன். பட் இது 4வது வருஷம் காய்ச்சிட்ருக்கு. இதுக்கு மேலே வயசில் நான் செடி பார்க்கல. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு 10 to 15 வருஷம் காய்க்கலாம்ன்ற நம்பிக்கையில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நன்றிங்க தோழர். கட்டாயமா சார். நேயர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அவர்கிட்டே வந்து அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா.